திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வேலை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்க ஏற்கனவே இருந்த இயக்கம், அந்த இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் அவசியமே இல்லை, செய்யவும் கூடாது, விமர்சித்து பேசவும் கூடாது, தேவையில்லை. என்னன்னா அண்ணா அவர்கள் மாத்தாந்தோட்டத்து மல்லிகை மனம் இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார் தவிர யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே நம்முடைய பாபு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை விமர்சித்து பேசினாரா இல்லை, குறைத்து பேசினாரா இல்லை, அதுதான் பாபு, அதுதான் பனையூர் பாபு. ஆகவே அப்படிப்பட்ட பாபு அவர்கள் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போகிறதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.